நான் வந்து வீட்டுல வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறோம். இது வரைக்குமே வந்து வாடகை வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கோம். முதலமைச்சரோட மானியம் வந்து எனக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. நல வாரியத்துல வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சேர்த்து வந்து நமக்கு வந்து ஆட்டோ இதுல வந்து அனுப்பிட்டாங்க, ஷோரூம் வந்து அனுப்பிட்டாங்க. அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப ஆட்டோ வந்து வெளியில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நான் வாடகை ஓட்டிட்டு இருந்த ஆட்டோ வந்து வாங்கிட்டு போய் 20 நாள் ஆச்சு. 20 நாளா வந்து நான் வண்டி ஓட்டாம தான் உட்காந்து 10 ரூபாய் வீட்டுல கிடையாது. வீட்டுல வந்து செலவாங்க போது வயசானவங்க வச்சு நான் உட்காந்துருக்கேன். என்னோட வாழ்வாதாரம் பாதிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஒண்ணுமே எனக்கு இல்ல, எதுவுமே இல்லாம தான் இங்க பிச்சை எடுக்க நான் வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கு ஆட்டோ கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து யாரு ஆர்டிஓ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு கலெக்டர் மேடம் பேசி எங்களுக்கு அந்த ஆட்டோ வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் இங்க இருந்து நாங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக முதலமைச்சர்ல இருந்து 1 லட்ச ரூபாய் மானியம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நலவாரியத்து மூலியமா அதுல பதிவு பண்ண ஆட்டோ டிரைவருக்கு மட்டும்தான் அதை வாங்கி தராங்க. அதே மாதிரி வாங்கி அதை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வந்து 25 நாள் ஆச்சு மானியம் வந்து. மீதியுள்ள தொகையை ஆட்டோ கம்பெனிக்கு வந்து நாங்க வந்து எல்லாம் இஎம்ஐ போட்டு நாங்க கட்டிட்டோம், பணம் கட்டிட்டோம். பணம் கட்டியும் 25 நாள் எங்களுக்கு ஆட்டோவும் கைக்கு வரல. இஎம்ஐ டேட்டும் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா ஆட்டோ நாங்க ஓட்டவே இல்லை. இன்னும் ஆட்டோ எங்களுக்கு வரல. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப இப்ப 5ஆம் தேதி எங்களுக்கு டியூ கட்டி ஆகணும். எங்க வாழ்வாதாரம் ரொம்ப எங்களுக்கு பாதிச்சிருச்சு. எங்களுக்கு இதை கலெக்டர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எங்களுக்கு சொல்லணும். இதை அதுக்காக நாங்க வந்து ஆர்டிஓ போனோமாக்கா ஆர்டிஓ கலெக்டர் சைன் போடலன்றாங்க. கலெக்டர் போனா ஆர்டிஓ சைன் போடலன்றாங்க. அமைப்பு சாரா தங்கத்தை சொன்னாங்க நாங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்ல. அப்ப நாங்க எங்கதான் போறது நீங்க சொல்லுங்க. அதனால இப்ப கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க 7 பேத்துக்குங்க.